இருக்கிறோம். சிலுவையின் நிழலில் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இந்த துதி ஆராதனுடைய தியானத்திற்கு நேராக நாம் கலந்து சொல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்பதாக என்ற தனிப்பட்ட வாழ்த்துக்கள் மற்றும் நாம் சார்ந்து இருக்கக்கூடியதான தாம்பரம் ஐக்கியத்தாருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு செய்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த உடன்படிக்கையின் ஜீவிதத்துல தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்து வரக்கூடியதான ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் விசேஷமாக இது போன்றதான நினைவு கூறுதலுடைய அனுசரிப்புல கலந்து கொள்வதற்கு நேரான ஒரு காலப்பகுதியிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது, அதற்கேற்றதான சத்திய வசனங்களை நாம் தியானம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு புதிய புதிய காரியங்களை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாகவும் புதிய புதிய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கும் தேவன் நம்மை கிருபையில நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இது போன்றதான அனுசரிப்புக்கு முன்னாடி நாம் சிந்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடியதான ஒவ்வொரு தியானங்களிலும் அதை குறித்ததான புரிந்து கொள்ளுதலும், நாம் எதற்காக செய்கிறோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்ய வேண்டும் என்றதான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளார அதிகமாக அது அங்கு காணப்பட வேண்டும். ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் அது அப்படியாகவே தேவன் கிருபை செய்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த வகையில நம்ம கவனிக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த யுகங்களுக்கு அடுத்ததான தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து நாம் அதிகமாய் பிரகாசிக்கப்பட்டு வருகக்கூடியதான இந்த சமயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக இந்த மனுக்குலத்திற்கு அவர் தம்முடைய சொந்த ஜீவனை அவர் கொடுத்தார் அப்படின்ட்டு நம்ம தியானிக்கின்ற பொழுது, அதற்கும் மேலாக நம்முடைய பரலோக பிதா அவர் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது சகோதர சகோதரிகள். அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக கையளித்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நம்ம நிதானித்து பார்க்கின்ற போது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது, தேவனுடைய திட்டத்தினுடைய மைய அம்சமாக அல்லது ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கும் ஒரு மைய புள்ளியாக கர்த்தர் இயேசு மற்றும் ஈடுபலியானது அங்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி நம்ம சிந்திக்கின்ற பொழுது, பிதாவாகிய தேவன் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை இப்படியாக சிந்த பண்ணினார் என்று நாம் நிதானிக்கின்ற பொழுது, தேவன் மீதும் நாம் கொண்டிருக்கக்கூடியதான அன்பு அது அதிகரிக்கக்கூடியதாக அது அங்கு இருக்குது. அது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து ஏன் இரத்தத்தை சிந்தினார் என்பதையும் அதனால் உண்டாகக்கூடியதான விளைவினுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகையில் அவருடைய இரத்தத்தின் உண்மையான மதிப்பு குறித்துதான உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு பெரிதாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அல்லது நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் கீழ்ப்படியாம என்னும் பாவத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்ற பொழுது, அவர் மூலமாய் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் பாவம் பெருகினது மாத்திரமல்லாமல் மரணமும் உண்டாயிற்று என்று நாம் கவனிக்கிறோம். அப்படி மரணத்திற்குள்ளாயிட்டதான மரண சாபத்திற்குள்ளான மனிதனை மீண்டுமாக ஜீவனுக்குரியவராக மீட்ட எடுக்க வேண்டுமே ஆனால் இந்த உலகத்துல அவருக்காக ஈட்டு கிரயம் கொடுப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்றத நம்ம தேவனுடைய வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருந்ததான ஒரு தருணத்துலதான் ஒருவேளை அவன் விழுந்து போன சூழ்நிலை மனுஷனை அப்படியே விட்டாச்சுனாக்க, மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கமாகிய தேவனுடைய சாயலை இழந்தவனாக முற்றிலுமாக ஒரு மரணத்திலேயே இருப்பான் என்றதுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்திற்காக கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் இந்த மனுக்குலத்துல கீழ்ப்படிதலை காண்பிக்கக்கூடியதான ஒவ்வொருவருக்கும் ஜீவனை மீண்டுமாக கொடுக்கும்படியாக, அது எந்த ஜீவநிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கக்கூடியவர்களுக்கு ஜீவ நிலைகளை தேவன் அவருடைய அநாதை தீர்மானத்துல திட்டத்துல அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படியாக மனுக்குலத்திற்கு மீண்டுமாக அந்த ஜீவனை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு வழி நடத்துவதற்காக தேவனது ஏற்பாட்டின்படி மீட்பராக தம் ஒரே பேரான குமாரனை
மீட்கும் பொருளை ஆதாமுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தர உச்சக்கட்ட விளைவாக இழந்து போன எல்லாத்தையுமே, அதாவது கனம், அழியாமை, மாபெரும் வெகுமதியா இருக்கக்கூடிய இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததின் மூலமாக மனுக்குலத்தை அவர் மீட்டெடுத்தார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி அவர் லோகோசாய் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமாய் அவர் இருந்தார் அப்படின்றத நாம் வேதத்தில் கவனிக்கின்றோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம், இவைகளை நம்ம கவனிக்கின்ற பொழுது சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவராய் அவர் இருந்தார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஆக இப்படியாக இந்த ஆவிக்குரிய தளத்துல பிரதானமான ஒரு நிலையின் மேன்மையை விட்டுவிட்டு ஒரு மனுஷர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக வருவது, அது ஒரு மாபெரும் அவமானம், ஒரு மாபெரும் இழிவுக்குரியதான ஒரு காரியமாக அது அங்கு இருக்கிறது. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று சொல்லும் போது அவர் பாவி அல்ல, மாறாக அவர் ஆதாம் முதலில் காணப்பட்டது போல தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் பரிபூர்ணராய் கர்த்தர் இயேசு அவர் காணப்பட்டார் என்று நாம் கவனிக்கிறோம். இப்படி தமது மேலான ஆவிக்குரிய நிலைமையில் தம் மேலான ஸ்தானங்களை, மேன்மைகளை, தயவுகளை விட்டுவிட்டு தேவ கிருபையால் மாம்சமாக்கப்பட்டு ஆதாமுக்கு மீட்கும் பொருளை தருவதன் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை கர்த்தர் இயேசு ருசி பார்த்தார். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை காட்சி என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, அல்லது அவருடைய சிலுவையின் வழி என்று நாம் கவனிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு உடன்படிக்கை செய்ததான அந்த தருணம் துவங்கி முடிந்தது என்று தன்னுடைய கல்வாரி சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொன்னதான அந்த நேரம் வரையிலும் அவர் சந்தித்ததான ஒவ்வொரு சூழல்களும், அவர் கடந்து சென்றதான ஒவ்வொரு பாதைகளும், அவர் கடந்து சென்றதான அவருடைய ஒவ்வொரு அனுபவங்களும் அது கல்வாரி சிலுவை நோக்கியதான பயணமாகவே அது அங்க இருந்தது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது அப்படியாக இருந்தது. இன்னைக்கு அவருடைய பின்னடியார்களா இருக்கக்கூடிய நமக்கு அதே போன்றதான சிலுவை என்று இல்லாவிட்டாலும் நாம் கவனிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் நாம் கவனிக்கிறோம். அவருடைய பாடுகளில் குறைவானது, கர்த்தர் இயேசு சகித்ததான பாடுகள்ல ஒரு சிறிய பாகத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நானும் கடந்து செல்கிறேன் என்று. அப்போ சிலுவையின் வழியில அல்லது சிலுவையின் பாதையில அல்லது சிலுவையின் நிழல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டதான பாடுகள் அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவருடைய கெத்செமனே அனுபவத்துல அவர் பட்டதான அந்த வியாகுலம் அது எப்படிப்பட்டதாக இருந்தது. இவைகள் நமக்கு குறிக்கக்கூடியதான பாடங்கள் என்ன, நமக்கு கொடுக்கக்கூடியதான படிப்பினைகள் என்ன என்ற ஒரு கோணத்துல சிலுவையின் நிழலில் என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு விதத்தில் மனிதனாகிய கிறிஸ்து மரிப்பது என்பது ஆதி தண்டனை தீர்ப்பை ஈடுபடுத்தக்கூடியதாக அது அங்கு காணப்படும். ஆனால் இயேசுவின் உண்மையானது தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நிரூபிக்கப்படுவதற்கும் மற்றும் தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக, எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசுவை பிதா உயர்த்தும் காரியத்திலும், அனைவரும் பிதாவை கனப்படுத்தவும் குமாரனை கனப்படுத்தவும் நிலைக்கு இயேசுவை பிதா உயர்த்தும் காரியத்திலும் பிதா நியாயமாகவே அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். அவமான விதத்துல மரணத்தை ஏற்பாடு பண்ணுவதன் மூலம் நமது அருமை மீட்பர் தம்மிடத்தில் கொண்டிருக்கும் உண்மையை பரீட்சித்திட தேவன் பிரியமாய் இருந்துட்டார் என்று நாம் கவனிக்கிறோம். இதன் காரணமாக சிலுவை மரணம் என்பது வேத வாக்கியங்களில் மிகவும் அவமானமான ஒரு மரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல மரத்துல தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று நாம் வாசிக்கிறோம். கூடுதலாக வழங்கப்பட்ட சிலுவையின் அவமானத்தை குறித்து அப்போஸ்தலன் இயேசுவுக்கு பிதாவோடு இருந்துட்ட மகிமையை அவர் துறந்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் கவனிக்கிறோம். எந்த ஒரு உயர் குடிமகனுக்கும் மிக கடினமானதாக காணப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக பூரண மனுஷனுக்கு மிகவும் கடினமானதாக காணப்படுகின்ற சிலுவையின் இந்த அவமானமானது நமது அருமை மீட்பருடைய விஷயத்தில் அவருக்கு மகிமைக்கும் கனத்திற்கும் மற்றும் திவ்ய சுபாவமாகிய அழியாமைக்கும் ஏறி செல்வதற்கான படிக்கல்லாகவே இருந்தது. இந்த அவமானமான சிலுவை நிமித்தமாக நமது அருமை மீட்பர் அவருக்கு உண்மையாய்
சொந்தமானவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் வழிகாட்டப்படுகிறவர்களும் ஆகிய நம் அனைவரின் கணிப்பிலும் கூட ஏற்கனவே உயர்வான நிலையில் காணப்படுகின்றார். நாம் இப்படியாக சிலுவையின் மரண பரியந்தமாக நிரூபிக்கப்பட்டுள்ள நமது எஜமானன், நம்முடைய மணவாளன், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், அவர் உண்மையிலும் கீழ்ப்படிதலும் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, உன்னதமான நிலையில் இருந்துட்டு தானே லோகோஸ், உன்னதமான நிலையில இருந்துட்டு அவர் மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக எல்லாவற்றையும் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயிட்டார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் யாவரும் எழுந்து நின்று, இயேசுவே உந்தன் மாசிலா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, மா பாவியாம் என்னை நினைக்க, மன்னான நான் ஏமாத்திரம் என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர் என்பதை நினைவு கூறக்கூடிய வகையில இயேசுவே உந்தன் மாசிலா ரத்தம் என்றதான பாடலுடைய 2 சரணங்களை நாம் பாடுவோம். இயேசுவே உந்தன் மாசிலா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுயாவும் சகித்தீர், என்னை நினைக்க, என்னை நினைக்க, தேவதூதரிலும் அதிகமா என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் அதிகமா என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் சுமை கூடாத மாறவே மன்னிக்கும் என்னால் மன்னிக்கும் மன்னிக்கும் மன்னித்தும் தந்தினே, என்னை நினைக்க, என் மாத்திரமையா என்னை நினைக்க, தேவதூதரிலும் அதிகமா என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் அதிகமா என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். எனக்கு உமக்காக நான் என்ன செய்வேன், எந்த ஜீவனுள்ள
நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். பாவியாம் என்னை நீக்க மறந்தாத நாட்டின் மாற்றம் ஐயா. பாவியாம் என்னை நினைக்க மறந்தாத நாட்டின் மாற்றம் ஐயா. தேவதூதரிலும் அதிகமாய் என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் அதிகமாய் என்னை நேசித்த அன்பை துதிப்பேன். நாம் உட்காரலாம். இப்படியாக நமக்காக சிலுவை சுமதான கர்த்தர் இயேசு, நாமும் அவருடைய பின்னடியார்களாக சிலுவை சுமக்கும்படியான ஒரு மிக பெரிதான ஒரு பாக்கியத்தை, வாய்ப்பை நமக்கு முன் வைத்திருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் இருப்போமே ஆனால், சீஷன் என்பவன் ஒரு மாணவன், ஒரு போதகரையோ அல்லது குருவையோ பின்பற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு பல மாபெரும் ஆசீர்வாதங்களை அவர் வாக்களித்துள்ளார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்களே ஆனால் நித்திய ஜீவன் என்னும் மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறியிருக்கிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் இயேசு கூறியிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்றதான அடிச்சுவடுகளை பின்பற்றி சிலுவை சுமக்க வேண்டுமே ஆனால், சகோதர சகோதரிகளே, முதலாவதாக சீஷத்துவம் என்றால் என்ன, சிலுவை என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீஷத்துவம் என்றால் என்ன என்பதையும், சிலுவை என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை மேலோட்டமாக புரிந்து கொண்டிருப்போமே ஆனால், உண்மையாகவே அது சிலுவை சுமப்பதற்கு ஏதுவாய் அது அமைந்திடாது. அநேக வேளைகளில் சிலுவை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, சிலருக்கு பார்க்கின்ற பொழுதே அல்லது சிலுவை என்று சிந்திக்கின்ற பொழுதே அது தங்களுடைய புலனுணர்விற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். சிலர் சிலுவை என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக புரிந்து கொள்வார்கள் சிலுவை என்றால் என்ன, சிலுவை சுமந்து செல்வதென்றால் என்ன என்று. வசனங்களில் நாம் கவனிக்கின்றோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று தேவனுடைய வார்த்தைகளில் நாம் கவனிக்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலுவை என்றால் என்ன? வாசிக்க கேட்கலாம். ரீபிரின்ஸ் 26:15 என்றுதான பக்கத்தில் இருந்து ஒரு நீண்ட பகுதி இருந்தாலும் அதை நாம் கவனிக்கலாம். சிலுவை என்றால் என்னவென்று நாம் அறியாத வரையிலும் நம்மால் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவின் சீஷனாக முடியாது. நாம் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்ட பிறகு அதை சுமக்க வேண்டும் என்று நமது கர்த்தர் கூறுகின்றார். சிலுவையை சுமப்பது அதனின்றி விலகி செல்வதையோ அல்லது அதை சுமப்பது கண்டு அஞ்சுவதையோ குறிக்காது. சிலுவையை சுமப்பது என்பது அதை சகிப்பது ஆகும். உதாரணமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அவர் சுமந்த சிலுவையையும் பாருங்கள். அவர் அவமானத்திற்கும் கேலிக்கும் மத்தியில் கல்வாரிக்கு சுமந்து சென்ற அந்த மரத்தாலான சிலுவையை அல்ல, மாறாக யோர்தானில் அவர் தன்னை அர்ப்பணித்த காலம் முதல் அவரது 3.5 ஆண்டு ஊழிய காலம் முழுவதும் அவர் தொடர்ந்து நிறைவேற்றிய சிலுவை சுமத்தலை பாருங்கள். அவருடைய நோக்கம் அவர் நிறுவிக் கொண்டிருந்த ராஜ்யம், அதில் உறுப்பினராவதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து சாட்சி அளிப்பதில் அவர் சத்தியத்திற்கு உண்மையுள்ளவராக இருந்தார். இது பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் பரிசேயர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு
தொடர்ச்சியான எதிர்ப்புக்கு வழிவகுத்தது. இதனால் அவர்கள் அவரின் பெயரை இழிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் கொண்டிருந்த வெறுப்பினால் அவரது ஜீவனையும் பறிக்க வகை தேடி அதை அடைந்தும் தீர்ந்தனர். அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, சிலுவை சுமப்பது என்பதில் அது பாடுகளுக்கு உட்பட்டதாய் அது அங்க காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் நாம் கவனிக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததான சத்தியங்களை பிரசங்கித்து வந்தார். அதற்கேற்ற போலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததான சூழல்களில் அன்றைய நாட்களில் இருந்ததான வேதபாரகர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் அவர்கள் நிந்தித்தார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். அப்படி என்றால் சிலுவையின் பாதைகளில் இது உள்ளடங்கினதான ஒன்றாக இருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. இவர்கள் பொதுவான உலகத்தார் போன்று அல்ல, மாறாக அக்காலத்தில் மேலோங்கி காணப்பட்ட மத பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்பதையும், அக்காலத்தின் பரிசுத்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களே அவருக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டனர் என்பதையும் கவனியுங்கள். அவர் பரிசேயர்களுடனோ அல்லது சதுசேயர்களுடனோ இணைந்து போயிருந்தால் அவர் மரியாதைக்குரியவராக கருதப்பட்டிருப்பார் மற்றும் அவரை பெரிய கூட்டமும் பின்தொடர்ந்திருக்கும். ஆனால் சத்தியத்தின் மீதான உண்மைத்தன்மை அவரை அப்படி செய்ய அனுமதிக்காமல் அனைத்து பிரிவுகள் மற்றும் கூட்டங்களிலிருந்து தனித்து நிற்க அவரை தூண்டியது. இது அவர்கள் அனைவரின் கோபத்தையும் அவர் மீது திருப்பியது. அவர் ஜெயம் கொண்டு பிதாவோடு ராஜ்யத்தில் இணைவதற்கு இதுவே அவர் தொடர்ந்து அனுதினமும் சுமக்க வேண்டிய சிலுவையாக இருந்தது. அவருடைய உண்மையுள்ள பின்னடியார்களும் இப்போது இதே போன்ற சூழ்நிலைகளில் இத்தகைய அனுபவங்களை எதிர்பார்க்கலாமா? ஆம், அப்படித்தான் நினைக்கிறோம், அப்படித்தான் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு இத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. பாருங்க, அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் வாழ்ந்துட்டதான மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இது போன்றதான மத தலைவர்களின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்ததான பாடுகளை நாம் கவனிக்கிறோம். எதற்காக? அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியத்திற்காக அவர் நின்றார். ஒருவேளை இந்த மத தலைவர்களை போன்று அவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒருவேளை கர்த்தர் வாழ்ந்திருந்தால், அவர்கள் அனுசரித்து வாழ்ந்திருந்தால் அவர் ஒரு தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் மீதான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும்படியாக அவர் தொடர்ந்து அனுதினமும் சிலுவையை சுமக்கக்கூடியவராக, அவர்கள் மூலமாய் வந்துட்டுதான அவமானங்களையும் பாடுகளையும் சுமந்தவராகவே அவர் இருந்தார் என்று நம்ம கவனிக்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை சுமந்து செல்லக்கூடிய வாழ்க்கை முறை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய அர்ப்பணிப்பை அது வெளிப்படுத்தக்கூடியதாக அதங்க இருக்குது. சிலுவை சுமத்தல் நமக்குள் குணலட்சணங்களை வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. சிலுவையை சுமப்பது என்பது அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் குணலட்சண வளர்ச்சிக்கான வழியாகும். கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் நாம் செய்யும் ஊழியத்தில் நமக்கு எந்த சோதனைகளோ அல்லது கஷ்டங்களோ வரவில்லை என்றால், அல்லது நம்முடைய இச்சைகளும் விருப்பங்களும் ஒருபோதும் தடைப்படவில்லை என்றால், நாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்று உறுதியாக சொல்லலாம். நாம் இன்னும் அவருடைய சீஷனாகவில்லை எனலாம். பாருங்க, அப்படி என்றால் இந்த சிலுவையின் பயணத்துல அல்லது சிலுவை சுமந்து செல்லக்கூடியதான பயணத்துல இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் நாம் செய்யும் ஊழியத்தில் நமக்கு எந்த சோதனைகளோ கஷ்டங்களோ வரவில்லை என்றால், நம்முடைய இச்சைகளும் விருப்பங்களும் ஒருபோதும் தடைப்படவே இல்லை. நம் இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு குறுக்க எதுவுமே இல்லை என்று நாம் ஒருவேளை சிந்திப்போமேயானால் நாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்று உறுதியாக சொல்லலாம். நாம் இன்னும் அவருடைய சீஷனாகவில்லை என்று சகோதர எழுத்துக்களின் மூலமாக நாம் கவனிக்கிறோம். வாசிக்கலாம். ஆனால் நமக்கு இத்தகைய சோதனைகள் வருமாயின் அதை அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று கருதுமாறு அப்போஸ்தலன் கூறுகிறார். மேலும் இவை மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்கிறார். நாம் தற்போது காணப்படுகிறவைகளான உலக புகழையும் மகிமையும் நோக்காமல் பரலோக மகிமையை தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நோக்குவோமாக. 2 கொரிந்தியர் 4:17-18. விசேஷமாக நம்முடைய அருமை இரட்சகரின் மரணத்தை நினைவு கூறும் காலத்தில்
பெயர் கிறிஸ்தவர்களை போன்று அந்த லெந்து நாட்களில் மட்டும் காட்டும் வெளிப்படையான சுய கட்டுப்பாடு முறைகளை மட்டும் கடைபிடிக்காமல் நம் ஆண்டவரின் வார்த்தைகள் உணர்த்தும் சுயத்தை பலி செலுத்துதல் மற்றும் அர்ப்பணித்தல் குறித்ததான முழுமையான பொருளை கற்றுக்கொள்ளுமாறு நாம் அறிவுறுத்துகிறோம். சிலுவை ஒரு ஆபரணமாக அணிவதோடு திருப்தி அடையாமல் நமது போதகர் கூறியபடி சிலுவை சுமப்பதன் உண்மையான நோக்கத்தை முழுமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டால் மாத்திரமே ஏற்ற காலத்தில் உண்மையுள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் வெகுமதியான கிரீடத்தை பெற முடியும். வருடத்தின் இந்த காலப்பகுதியில் ஆண்டவருடனான நமது பலியின் உடன்படிக்கையை புதுப்பிக்க கடவோம். அப்போஸ்தலரின் வார்த்தைகளின்படி முன்னை விட அதிக வைராக்கியத்துடன் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு மாதிரியை பின்வைத்து போன இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கடவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலுவை ஒரு ஆபரணமாக அணிவதோடு அதில் திருப்தி கொள்வது மாத்திரமல்லாமல் நமது போதகர் கூறியிருக்கிறபடி சிலுவை சுமப்பதன் உண்மையான நோக்கத்தை முழுமையாக தெளிவாக புரிந்து கொண்டால் மாத்திரமே ஏற்ற காலத்தில் உண்மையுள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கும் வெகுமதியான கிரீடத்தை நாம் பெறக்கூடியவர்களாக நாம் அங்கு காணப்படுகிறோம். அப்படி என்றால் வருடத்தின் இந்த நாட்களில் ஆண்டவருடனான நமது பலியின் உடன்படிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பது மாத்திரமல்லாமல் இந்த கால பகுதிகளில் நாம் அதை குறித்தான ஆழ்ந்த சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் கவனிக்கிறோம். நாம் யாவரும் நம்முடைய இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குது என் உள்ளம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உலகத்தை வென்றேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்மை போல் நாங்களும் உலகினை ஜெயித்திட எங்களுக்கு பலன் தாரும் என்று இயேசுவே உம்மை போலாக என்றதான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன். என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன். உபத்திரவமுண்டு உலகினிலே உலகத்தை வென்றேன் என்று. உபத்திரவமுண்டு உலகினிலே உலகத்தை வென்றேன் என்று. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமாதை தாரும் ஐயா. உந்தன் பலமாதை தாரும் ஐயா. பலமாதை தாரும் ஐயா. உந்தன் பலமாதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக தலை சாய்க்க சலமில்லை பதனியில் இலையில்லா பூவில் என்றே. சலமில்லை தலனியில் குணமில்லை இலையில்லா பூவில் என்றே. நானும் உம்மை போல் செய்ய பலமாதை தாரும் ஐயா. உந்தன்
ஐயா. நலமதை காக்கும் ஐயா. உந்தன் நலமதை தாரும் ஐயா. இயேசுவை உம்மை போல வாஞ்சிக்கிறேன் என் உள்ளம். உட்காரலாம். அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, சிலுவை சுமந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் அங்கு இருக்கிறோம். சிலுவை சுமப்பது என்பது இரண்டு காரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் சகோதர எழுத்துக்களில் நாம் கவனிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் மீது நாம் அனுதாபம் கொண்டு அவருக்கு சிலுவை சுமப்பதில் உதவி செய்வதற்கு நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக காணப்பட்டிருப்போம் என்று சிந்தித்து பார்க்கும் அதே வேளையில் இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் கர்த்தர் நமக்கு இரண்டு ஸ்லாக்கியங்களை அருளி உள்ளார் என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. முதலாவதாக அவர் நம்மிடத்தில் கூறுவது என்னவெனில், நாம் அவருடைய சீஷர்கள் என அவரை பின்பற்றி வந்தோமானால் நாம் தற்காலத்தில் சிலுவை சுமக்கும் விஷயத்தில் அவருடன் பங்கடைபவர்களாக இருப்போம். என்னுடைய சீஷனாகும் எவனும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தின் காரணமாக நீதிமானாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்ற பிற்பாடு மற்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணுவதற்கு, நம்முடைய சிலுவை சுமப்பதற்கு நம்முடைய சொந்த சித்தங்களை தள்ளி கர்த்தருடைய சித்தத்தை, அதாவது கர்த்தரை அனுப்பி வைத்தவராகிய பிதாவினுடைய சித்தமாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிலுவையை அன்றாடம் சுமந்து செல்லத்தக்கதாக போதுமான அளவுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை மதிக்கின்றோமா? நாம் இன்னமும் சிலுவை சுமந்து கொண்டிருக்கின்றோமா? அவர் முடிந்தது என்று சொன்னது போன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியாகிய வார்த்தைகளின் மூலமும் அன்றாட நடத்தையின் மூலமும் சத்தியத்திற்கு சாட்சி பகரும் ஸ்லாக்கியத்தின் விஷயத்திலும் முடிந்தது என்று சொல்லும் நிலையை நாம் அடையும் ஓட்டத்தின் இறுதி வரை நாம் கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ந்து சிலுவை சுமப்போம் என்பதாக நம்முடைய தீர்மானம் காணப்படுகின்றதா? அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, சிலுவை சுமப்பது இரண்டு வகை என்று நம்ம கவனித்தோம். ஒன்று அல்லது முதலாவது நாம் என்ன கவனிப்போமே என்றால், நாம் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறோமே ஆனால் நாம் சிலுவை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுது வரையிலும்? அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்ல வரையிலும் அந்த சிலுவை அவர் சுமந்தவராக இருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இறுதி பரியந்தம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதான காரியங்களில் நம்முடைய இறுதி மூச்சு வரை முழுமையுமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலும், அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு சூழல்களிலும் நாம் உண்மையுடன் காணப்படுவது அது சிலுவை சுமத்தலுக்கான முதல் காரியமாக பார்க்கிறோம். உலகில் நம்மை சுற்றி கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள் என காணப்படும் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் ஆகிய மற்றவர்களுக்கு உதவி செய்வதாகும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களில் எவரேனும் சுமப்பதற்கு மிகவும் பாரமுள்ள சிலுவை சுமப்பதையோ, பார பழுவினால் அமிழ்ந்து போகத்தக்கதான நிலையிலோ அல்லது ஏற்கனவே அமிழ்ந்து போய்விட்ட நிலையிலோ காணப்படுவதை நாம் பார்ப்போமே ஆனால், நாம் நமது எஜமானையும் மற்றும் அவருடைய பாரங்களை அவர் சுமப்பதற்கு உதவிடு நாம் எவ்வளவு ஆசைப்பட்டோம் என்பதையும் நினைவுக்கு கொண்டு வருவோமாக. மேலும் அவருடைய நாமத்தில் அவருடைய சீஷர்களாகி இந்த சிறியர்களுக்கு செய்யப்படும் எதுவும் அவருக்கே செய்யப்பட்டதாகும் என்று நமக்கு உறுதியளிக்கும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமாக. சிலுவை சுமப்பது என்பது கர்த்தருடைய சிறு மந்தையில் உள்ள அநேக பாரமடைந்துள்ள மற்றும் பலவீனப்பட்டுள்ள மந்தையினருக்கு உதவிகரமான அநேக வார்த்தைகள் பேசுவதை குறிக்கின்றதாய் இருக்கும். இன்னுமாக அது அநேகம் இரக்கம் பாராட்டுதல்களையும் குறிக்கின்றதாய் இருக்கும். இப்படியான உதவிகரமான வார்த்தைகளும் இரக்கம் பாராட்டுதல்களும் கர்த்தரால் தம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் என்று அங்கீகரிக்கப்படுபவர்களில் சிலருக்கு எத்தகைய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகின்றதாய் இருக்கும். துயரத்தின் போது எப்படி நம்முடைய சரீரத்தினுடைய ஓர் அவயம் மற்றொரு அவயத்திற்கு உதவி புரிகின்றதோ, அப்படியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. அனைத்து அங்கத்தினர்களும் ஒருவருக்கொருவர் தாங்கியும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தியும், ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தியும், ஒருவரை ஒருவர் புத்துயிர் பெற செய்தும் மற்றும் ராஜ்யம் தொடர்புடைய நம்முடைய நம்பிக்கைகளின் மகிமையான நிறைவேறுதலுக்காக பொதுவாய் ஒருவரை ஒருவர் ஆயத்தம் பண்ணியும் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு ஸ்லாக்கியங்களில் நாம் கவனிக்கின்ற பொழுது சிலுவை சுமத்தல் என்பது முதலாவது நம்முடைய உடன்படிக்கையில் நாம் வாழக்கூடியதான உண்மை நிலை.
எந்த அளவுக்கு தேவனோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையில அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய விஷயங்களில் முழுமையுமாய் செயல்படுகிறோம், அந்த பாதையில் நமக்கு நேரிடக்கூடிய எல்லா அனுபவங்களும் நமக்கான சிலுவை, அது நாம் சுமக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மை போல் இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகள் பலவிதமான கஷ்டங்கள் பாரங்களில் அவர்கள் மூழ்கி இருக்கக்கூடியதான சூழல்களில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான பலப்படுத்தல்கள், வார்த்தையின் மூலமாக, கிரியைகள் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கு செய்யும் ஊழியங்கள், அது சிலுவை சுமத்தலுக்கு ஏதுவானதாக அங்கு இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். நாம் யாவரும் நம்மை தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பலிபீடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்திருக்கிறோம், உங்களை சித்தம் செய்யும்படியாக நாம் வருகிறோம் என்று. அந்த கருத்தினை நினைவு கூறக்கூடியதான ஒரு பாடலை நாம் உட்கார்ந்திருக்கிற வண்ணமாக நாம் பாடலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை என்று மீண்டுமாக நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பிக்கக்கூடிய வகையில நாம் இருந்த வண்ணமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கண்டு விரைந்தோடி வந்து சுயமென்னில் சுத்தாரியே அனல் போடும் பெற்று பாவிசமாய தேவாரும் சீகுவே, ஜெயம் பெற்று பாவிசமாய தேவாரும் சீகுவே, கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பீரை, கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரட்டானே இருதயத்தை கழுவும் திரட்டானே. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவதூதர் அனைவரிலும் பெரியவராக, எல்லா நாமத்துக்கும் மேலானவராக, பிதாவுக்கு அடுத்த நிலையில் இருந்துதான கர்த்தர் மனுக்குலத்தின் மத்தியில அல்லது உலகத்துல விழுந்து போய் காணப்படக்கூடியதான பல்விதமான கரைகளோட மரணம் என்னும் தண்டனை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலத்தின் மத்தியில தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதான ஜனங்கள் மீது அவர் அக்கறை கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவர்களிடத்தில் உறவு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உறவுல வருவதற்காக தேவனோடு கூட, கர்த்தர் இயேசுவோடு கூட நாம் இந்த உறவுல வர வேண்டுமே ஆனால் கர்த்தர் சில காரியங்களை நம்மிடத்தில் செய்யும்படியாக அவர் கூறியிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ரீப்ரின்ஸ் 1504 1504 என்ற பக்கத்தில், தேவதூதர் அனைவரிலும் பெரியவராகவும் எல்லா நாமத்துக்கும் மேலானவராகவும் பிதாவுக்கு அடுத்திருப்பவராகவும் அவர் இருப்பினும்
நாம் அவருடன் நட்புறவு கொண்டிருக்க முக்கியமற்றவர்களாகவும் அபூர்ணராகவும் அபாத்திரமாகவும் இருப்பினும் நாம் அவரை நினைக்க வேண்டும் என்பதிலும் நாம் அவரை நம்முடையவர் என்று அமைப்பதிலும் அக்கறையுடன் காணப்படுகின்றார் என்ற கருத்தானது எத்துணை பாக்கியமானதாகும். மேலும் நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதையும் நாம் அவரது மரணாக்கினை நினைவு கூறுவதில் அவர் பிரியப்படுகின்றார் என்பதையும் தம்முடைய பிற்கப்பட்ட மாம்சத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று அப்பத்தையும் தமது சிந்தப்பட்ட இரத்தத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று திராட்சை ரசத்தையும் கொடுத்துள்ளார் என்பதையும், அதாவது அனைவருக்குமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதும் அனைவராலும் பங்கெடுக்கப்பட போகின்றதுமான மனித உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஒன்று அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் மற்றொன்று ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் கொடுத்த ஜீவனை அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் அவர் கொடுத்துள்ளார் என்பதையும் நினைத்து பார்க்கும்போது பாக்கியமானதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை என்று நம்ம கவனிக்கிறோம். நம்முடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு அவர் விருப்பமுடையவராய் என்று காணப்படுகிறார் என்றையும் நாம் கவனிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு உறவிற்குள் நாம் வர வேண்டுமே ஆனால் வாசிக்க கேட்ட பகுதியில் நாம் கவனிக்கின்ற வண்ணமாக அவர் கொடுத்திருக்கக்கூடியதான இந்த ஒரு அன்பின் கட்டளையை சுமக்கக்கூடியவர்களாக நாம் அங்க கவனிக்கிறோம். ஒருவேளை அந்த அன்பின் கட்டளை அது மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அவர்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை அனுசரிக்கும்படியாக கூடி வரக்கூடியதான அந்த ஒரு தருணத்தில் வாசிக்கலாம். தொடர்ச்சியாக நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளில் நினைவு கூறப்படும் நினைவுகள் எவ்வளவு புனிதமானதாய் காணப்படுகின்றது. அது ரட்சிப்பினுடைய முழு திட்டத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான பிதாவின் அன்பினை மனதிற்கு கொண்டு வருகின்றது. இந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய மையமாக அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய மீட்பராய் கொடுத்த காரியம் காணப்படுகின்றது. அது தம்மையே அனைவருக்குமான மீட்கும் பொருளாக, அதாவது சரி நிகர்சமான பலியாக ஒப்பு கொடுத்தவரை பற்றி விசேஷமாய் நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வருகின்றது. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாடுபட்டவருடன் விசுவாசமானது மிகவும் நெருங்குகின்றது மற்றும் நஞ்சு நிறைந்த பொங்குகிற இருதயங்களுடனும் கண்களில் கண்ணீருடனும் நாம் என் இரட்சகர், என் மீட்பர், என் கர்த்தர் மற்றும் ஆண்டவர், அவர் என்னை அன்பு கூர்ந்து தம்மையே எனக்காக தந்தார் என்று மெல்லிய குரலில் கூறுகின்றவர்களாகின்றோம். ஆம், மன மகிழ்ச்சியுடன் அவரும் யூதர்களும் அந்த நாளையும் நாழிகையையும் எண்ணினது போன்று நாமும் எண்ணுகின்றோம். இறுதியில் வேலை வந்தபோது நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை கொண்டாடுவதற்கும் எகிப்தின் மீது வந்த மாபெரும் சங்காரத்தில் இன்று இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் விடுவிக்கப்படுவதை நினைத்து பார்ப்பதற்கும் பிற்பாடு இந்த முதற் பேரானவர்களின் வாயிலாக உண்டான தேவனுடைய நிழலான இஸ்ரேல் அனைத்திற்குமான விடுதலையை நினைத்து பார்ப்பதற்கும் என்றும் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பந்தியிருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏற்ற வேலை வந்த பொழுது கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு இஸ்ரேலர்களாக அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக அந்த இடத்துல அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று நம்ம கவனிக்கிறோம். கூடியிருந்து அந்த பஸ்காவை அனுசரித்த பிற்பாடு, நிழலினை ஆசரித்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் புதிய அடையாள சின்னங்களை கையில் எடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறுவதை கேட்பதும் எத்துணை விலையேற பெற்றதாய் இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவரது ராஜ்யம் வரும்போது நாம் அவரோடு கூட ராஜ்யத்தில் புதிய திராட்சை ரசத்தை பானம் பண்ணிடுவதற்கு அனுமதிக்கப்படுவோம். நமது கர்த்தருடைய பலியிலான தயவுகளை அனுபவிப்பதற்குரிய ஸ்லாக்கியமாகிய விசுவாசத்தின் வாயிலாக மீட்கப்பட்டவர்கள் என கர்த்தரின் பலியின் புண்ணியத்திலும் மற்றும் இதன் விளைவான நன்மைகளிலும், அதாவது நீதிமானாக்கப்படுதலிலும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளிலும் ஸ்லாக்கியங்களிலும் பங்கெடுப்பது மாத்திரம் நம்முடையதாய் இராமல் இதனை காட்டிலும் மேலானதாகவே உள்ளது. நாம் நமது ஆண்டவரோடு கூட பலியிலும் அதன் மகிமையான பலன்களிலும் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அவர் நம்மிடம் கூறுவதாவது நாம் கவனிக்க வேண்டியதான விஷயம், எவன் ஒருவன் என்னுடைய வேலையின் மீதும் அதன் விளைவுகள் மீதும் உடன்பாடுள்ளவனாய் இருக்கின்றானோ
எவன் ஒருவன் என்னுடைய வேலையின் மீதும் அதன் விளைவுகள் மீதும் உடன்பாடுள்ளவனாய் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும் அதன் வேலையில் இணைத்துக் கொள்ள விரும்புகின்றானோ, அவனும் என்னோடு கூட பிற்கப்படட்டும் மற்றும் மரணம் வரையிலுமான சுயத்தை வெறுத்தல் என்னும் பாத்திரத்தில் என்னோடு கூட பானம் பண்ணட்டும் என்பதாகும். இப்படியானவர்கள் அனைவரிடமும் அவர் கூறுவதாவது, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அதை அருந்து என்றதான பாடலை நாம் பாடலாம். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அருந்து, கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அருந்து, ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று. ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று. கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. தப்பாது பங்கெடுப்பி என்று மொழிந்தனரே. தப்பாது பங்கெடுப்பி என்று மொழிந்தனரே. கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு அருந்து, ஜீவனின் இரத்தத்தால் பாவமன்னிப்பு கொண்டார். ஜீவனின் பாவமன்னிப்பு கொண்டார். சுத்தமோ ஜீவன் இரத்தத்தை பானம் செய்வீர். சுத்தமோ ஜீவன் பெற இரத்தத்தை பானம் செய்வீர். பக்தியோடு அருந்து, நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக அளிக்கப்பட்டார். நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக அளிக்கப்பட்டார். அதை நினைவு கூறும்படி இதை செய்வீர் வருமளவும். நினைவு கூறும்படி இதை செய்வீர் வந்த
கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த மாடி வீட்டு அறையில நிழலான பஸ்காவை அனுசரித்தது மாத்திரமல்லாமல் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு அடையாளமா இருக்கக்கூடியதான அடையாள பொருட்களை நம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பூசியுங்கள், நீங்கள் யாவர் மீதில் பானம் பண்ணுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்ததான அழைப்பை நாம் கவனிக்கிறோம். இப்படியான அந்த போஜனத்தை அவர்கள் நிறைவேற்றின பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த மாடி வீட்டு அறையில் இருந்து கெத்சமனே தோட்டத்தை நோக்கி அவர் கடந்து செல்லக்கூடியதான அந்த பாதையில் தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக காரியங்களை அவர் பேசிக் கொண்டு வருகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 17வது அதிகாரம் வரையிலும் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்படியான அநேக உபதேசங்களையும் அநேக போதனைகளையும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஏதுவான அநேக வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டு வந்ததான அதே தருணத்தில் இந்த காலங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடியதான மிக பெரிதான ஆபத்தாய் இருக்கக்கூடியதான சோதனைகளை குறித்தும் அவர் பேசிக் கொண்டு வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக எந்த அளவிற்கெல்லாம் அவர்கள் பாடுபட வேண்டும், எந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் வரும் என்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டு வருகிறார். விசேஷமாக பரிசுத்த பேதுரு அவர்களிடம் அவர் எப்படிப்பட்டதான சூழல்களுக்குள்ளார கடந்து செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் இயேசு அவரோடு கூட பேசினார். ஆனால் பேதுரு சொல்கின்ற பொழுது, இல்ல, முடியாது, உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு நேரிட்டாலும் அதை நான் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, பேதுரு, நீங்க சொல்றீங்க சந்தோஷம், ஆனால் நீங்கள் என்னை மறுதலிப்பீங்க, சேவல் கூவதற்கு முன்பதாகவே நீங்கள் என்னை மறுதலிப்பீர்கள் என்று பேதுருவிடம் சொல்லிட்டார். அப்படி என்றால் அவர்களுக்கு வரக்கூடியதான சோதனைகள், அவர்களுக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றதான காரியங்களை குறித்து கர்த்தர் இயேசு சொல்கின்ற பொழுது கூட இந்த இடத்தில் பேதுரு அவருடைய சொந்த பலத்தின் மேல் சார்ந்து இருக்கக்கூடியவராக தன்னுடைய தைரியத்தையும் தன்னை மன வலிமையும் அந்த இடத்தில் முன்னிறுத்தி அவர் பேசுகிறதை நம்ம கவனிக்கிறோம். அப்படி என்றால் சகோதர சகோதரி, நமக்கான பாடம் என்று நாம் கவனிக்கின்ற பொழுது இது போன்ற சூழல்களில் அல்லது கர்த்தருடைய மரணத்திற்கு நேராய் கடந்து சென்றதான் அவருடைய பாதையில அந்த காலத்துல சீஷர்களுக்கு மிக பயங்கரமான ஒரு சோதனையின் காலமாக அது இருந்துச்சு. அது யூதாசுக்கும் இருந்துச்சு, பேதுருவுக்கும் இருந்துச்சு. அவர்கள் அப்படிப்பட்டதான சோதனையின் நேரத்துல அவர்கள் விழுந்தார்கள் என்றும் நம்ம கவனிக்கிறோம். அவர்கள் மீது எத்தனை கடுமையான சோதனைகள் வரப்போகின்றது என்று அவர்கள் அறியாதவர்களாய் காணப்பட்டார்கள். இன்று அவருடைய பின்னடியார்களாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்கின்ற பொழுது நமக்கான பாடம் என்ன? வாசிக்கலாம். இதில் அன்று போல் இன்றும் உள்ள இயேசுவின் பின்னடியார்கள் அனைவருக்கும் படிப்பினை நிச்சயமாய் உள்ளது. நமது கடைசி மூச்சு வரையிலும் கர்த்தருடைய காரணங்களுக்கு, நோக்கங்களுக்கு நேர்மையாய் உண்மையாய் காணப்பட வேண்டும் என்று முழுமையாய் உறுதியுடன் காணப்படுவது அவசியமே. இத்தகைய உறுதி என்பது ஜெயம் கொள்வதற்கு மிகவும் அவசியமே. அநேகரால் செய்யப்படுகின்ற தவறு என்னவெனில், சோதனைகளும் பரீட்சைகளும் எவ்வளவு கடினமானதாக காணப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளாததும், தேவையின் போதான பரம உதவியின் அவசியத்தினை உணர்ந்து கொள்ளாததுமே ஆகும். அப்போஸ்தலன், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று எழுதியுள்ளார். இப்படியாக அப்போஸ்தலன் குறிப்பிடுகையில் தான் கர்த்தருக்கு முழுக்க உண்மையாக இருக்கும் அதே வேளையில் தான் தன்னுடைய சொந்த பலவீனங்களையும் இயலாமைகளையும் உணர்ந்து கொள்வதாகவும், ஆனால் பரம உதவியினை தான் விசேஷமாய் நாடுகையில் தான் பலம் உள்ளவனாக காணப்படுவதாகவும், தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது தான் சோதனைகளுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை படுகிறதாகவும் கூறுகிறார். சந்தேகத்திற்கிடமின்றி இந்த யுகத்தினுடைய முடிவில், இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு நாட்களில் கிறிஸ்துவினுடைய சபைக்கு கெத்சமனே அனுபவங்கள் கடந்து வரும். இந்த சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலை நின்று ஜெயம் கொண்டவர்களாக வருபவர்களின் கர்த்தரிடத்திலான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை பலமுள்ளதாய் காணப்படும். இவர்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் இப்படியாய் அவைகளுக்கு எதிராய் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள்.
நமது கர்த்தர் பரிசுத்த பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் அவர்களுக்கு வரவிருக்கின்ற சோதனைகள் குறித்து முன்னெச்சரித்தது போலவே நமக்காக சமீபமாய் காணப்படுகின்றதான மிக நெருக்கடியான பரீட்சைகள் குறித்து நம்மையும் முன்னெச்சரிக்கை செய்கிறார். ஒவ்வொரு பஸ்கா காலங்களிலும் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் கடந்து வருகின்றது என்பதே ஆகும். வருடம் இந்த ஒரு காலப்பகுதியில் அநேகர் அல்லது அனைவருமே இடறி விழுவதற்கு விசேஷித்த வாய்ப்புள்ளதை நாம் கவனிக்கிறோம். ஆகையால் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணிடுவோமாக. மற்றும் ஒவ்வொருவனும் தன் சகோதரனுக்கு முன் இடரலின் கற்களை போட்டு விடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருப்பானாக. நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பஸ்கா காலங்கள்ல குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் அது கடந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இது போன்றதான காலங்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விழிப்புடன் இருந்து ஜெபம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று. ஜெபம் செய்தல், விழித்திருத்தல், இவைகள் காணப்படக்கூடியவர்கள் இந்த சோதனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம கவனிக்கிறோம். நாமும் தேவனிடத்தில் ஜெபத்தை கேட்கக்கூடியதான நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய ஜெபத்தின் வாஞ்சையை நமக்கு தர வேண்டும் என்று பாடலின் வாயிலாக நாம் தேவனிடத்தில் மன்றாடலாம். யாவரும் எழுந்து நின்று ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தினுடைய மேன்மையை நாங்கள் காண செய்யும்படியாக செய்யும் என்றதான பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் ஜெபத்தின் வாஞ்சை ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திலே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திலே சட்டம் ஊக்கத்துடனே ஓர் மனமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திலே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திலே சட்டம். நாம் உட்காரலாம். பஸ்காவினுடைய காலம் நமது அருமையான கர்த்தருக்கு கெத்சமனே மற்றும் கல்வாரியின் வருத்தத்தையும் பரீட்சைகளையும் கொண்டு வந்தது என்பதையும், இதே காலமானது யூதாசுக்கும் பேதுருவுக்கும் கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களுக்கும் பரீட்சையின் மற்றும் புடமிடுதலின் காலமாகவும் இருந்தது. மேலுமாக நமது எதிராளியான சாத்தானவன் கர்த்தருடைய ஜனங்களை பரீட்சித்து நிரூபிக்கும்படிக்கு விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்ட காலமாகவும் இது விளங்குகிறது.
நாம் கவனம் செலுத்த வேண்டியதான வரிகள், சகோதர சகோதரிகளே, சோதனை காலம் நாம் யாவரும் அறிந்ததான ஒரு விஷயம். சோதனையின் காலம் பூமியில் குடியிருக்கும் யாவரையும் சோதிக்கும்படியாக அது காணப்படும் என்று. சோதனையின் காலமானது பூமியில் குடியிருக்கும் யாவரையும் சோதிக்கும்படியாக இருக்க, இந்த பஸ்கா காலம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வீட்டார் மீது வரக்கூடியவைகள் என்று நாம் கருதுகின்றோம். சோதனை காலம் அது எப்படி கொடிதான காலமாக இருக்கும் இந்த மனுக்குலத்தின் மத்தியில என்று நாம் அறிகிறோம். ஆனால் அதே நேரத்துல இந்த பஸ்கானுடைய காலம் கர்த்தருடைய அல்ல தேவனோடு கூட அர்ப்பணிப்புக்குள்ளார கடந்து வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது சோதனையின் காலமாக இருக்கும். சோதனையின் காலம் ஜனங்களுக்கு பின்னாடி வரும். ஆனா அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பஸ்காவின் காலம் சோதனையின் காலமாக அது இருக்கும் என்று நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த சோதனையின் காலத்துல நமக்கு வரக்கூடியதான பரீட்சைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எதனால இது போன்றதான பரீட்சைகள் வருகிறது கவனிக்கலாம். இக்காலத்தின் பரீட்சைகள் இக்காலத்தின் பரீட்சைகள் சிலருக்கு தங்கள் சொந்த பலவீனங்களினால் பாடுகள் உள்ளன, சிலருக்கு மற்றவருடைய பலவீனங்களினால் பாடுகள் உள்ளன, இன்னும் சிலருக்கு ஜெயம் கொள்ள முடியாத அல்லது கர்த்தரிடத்தில் முழுவதும் ஒப்புவிக்கப்படாத பூலோக பாரங்களினால் பாடுகள் உள்ளன. இத்தகையவர்கள் மீது அனுதாபம் கொண்டு எங்களால் முடிந்த மட்டும் ஆலோசனை கொடுக்கும் அதே வேளையில், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி களி கூறுவீர்கள் என்ற நம்முடைய போதகரின் வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். மேலும் சோதனையிலிருந்தும் அதை உணர முடியாத நிலையில் காணப்படுவதற்கு எங்கள் இருதங்கள் ஆழமான விசேஷமான கவலை கொள்கின்றோம். அதாவது லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கின்றோம். இப்படிப்பட்டவர்களிடம் சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகி விடுகின்றது. இவர்கள் முன்பு கண்டது போல் காண்பதும் இல்லை, உணர்ந்து கொள்வதிலும் குறைவு ஏற்படுகின்றது. இவர்கள் அப்போஸ்தலர்கள் போல் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு பதிலாக தூங்கிக் கொண்டிருந்து சோதனை வேலைக்கு தயாரற்று இருக்கின்றனர் என்றும், கெத்செமனில் நமது இரட்சகர் அழுது போராடினது போல சிலர் அழுது போராடுகின்றனர் மற்றும் அத்தையர்கள் அவரை போன்று சோதனை காலத்தில் பலப்பட்டிருப்பார்கள் என்றும் நாம் சொல்லுகின்றோம். இந்த காலங்களில் ஏற்பட்டதான சில வகையான சோதனைகள் சில ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு வந்திருக்கிறது. அதை குறித்துதான சில வசன பகுதியை நாம் கவனிக்கின்ற பொழுது, லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 46 வரையிலும் இருக்கக்கூடிய வசன பகுதியில் நாம் கவனிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேயினுடைய தோட்டத்துல எவ்வளவு வியாகுலத்தோடு கூட அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று இந்த வசன பகுதிகளிலே நாம் கவனிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனங்கள் 50 மற்றும் 68 இந்த வசன பகுதிகளில் நாம் கவனிக்கின்ற பொழுது வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 14, 50, 68. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வாசிக்கலாம். மார்க்கு 14வது அதிகாரம் 70, 71 வசனங்கள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இது பேதுருக்கான விசேஷத்தான சோதனையின் காலமாக இருந்தது. அடுத்த ஒரு வசன பகுதியை நாம் கவனிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 37 வரையிலும். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து
இவன் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். நாம் அன்புக்குரியவர்களே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அது ஒரு சோதனையின் காலமாக அது இருந்தது. தம்மிடத்தில் வந்திருந்தான மேசியாவை அவர்கள் புறக்கணித்து அவரை இப்படியாக பரியாசம் பண்ணினார்கள், ஏளனம் பண்ணினார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தொடர்ந்து அடுத்தபடியாக அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வந்ததான ஒரு அருமையான அப்போஸ்தலர் பவுல், அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 10-11 வசனங்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவி சொல்லுகிறது என்றான். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டதான சோதனைகள் மாத்திரமல்ல, அவருடைய பின்னடியார்களுக்கும் இது போன்றதான சோதனைகள் அங்கு நிச்சயமாகவே அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். அப்படி என்றால் கடந்த காலங்களில் இது போன்று அநேக விதங்கள்ல சோதனைகளை சகித்ததான அல்லது சோதனைகள் சகித்ததான ஜனங்களை, கர்த்தருடைய பின்னடியார்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் கவனிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக விதமான பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம். கடந்த காலங்கள் நிகழ்ந்த இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது மற்றும் 1874 வருஷத்திலிருந்து துவங்கின தற்கால அறுவடை முதல் இன்று வரையுள்ள நம்முடைய அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பஸ்கா காலப்பகுதியிலும் நாம் கர்த்தருடைய ஆடுகளுக்காக விசேஷமான அக்கறை கொள்கின்றோம். சோதனைகளுடைய தன்மை என்னவென்று அவைகள் நம்மீது வருவதற்கு முன்பு நம்மால் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஒருவேளை அவைகள் பற்றின அனைத்தையும் நாம் முன்கூட்டி அறிந்து கொள்வோமேயானால் அவை லேசான சோதனையாகவே இருக்கும். ஆகையால் விழித்திருங்கள் மற்றும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் ஆயத்தமாய் இருப்பது மாத்திரமே ஒரே பாதுகாப்பான வழியாகும். காரணம், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கின்றான். அவன் உங்கள் பலவீனங்களை அறிவான் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகின்றான். நாம் ஜெயம் கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் நம் இருதயங்களில் ஆவியின் கிருபைகளும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தருடைய கிருபையும் அவசியமாய் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணவும் கூடாது. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான முக்கிய காரணம், இவர்கள் நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்டுள்ள ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாய் 1000 வருட அரசாட்சியில் உலகத்தை நியாயம் தீர்த்து ஆசீர்வதிக்கவே ஆகும். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். தற்கால கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கு அடைவதற்கு முன்னேறுவதற்கு அவர்கள் பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு இச்சோதனைகள் அவசியம், கண்டிப்பாக வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களில் சோதனைகள் நிச்சயமாக காணப்படும் என்று நாம் கவனிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல சோதனைகள் எப்படியெல்லாம் வரும் என்று நமக்கு தெரியாது. சோதனைகள் எப்பொழுதும் சொல்லி கொண்டு வராது. ஆனால் சோதனையில் மாட்டுகின்ற பொழுதுதான் இது எனக்கான சோதனை என்று நாம் உணர்கிறோம். ஆகவேதான் இது போன்ற சோதனைகள் வரக்கூடியதான காலங்களில் நாம் விழிப்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் கவனிக்கின்ற பொழுது, நாம் சோதனையின் வழியாக கடந்து செல்கின்ற பொழுது, அப்பா எனக்கு சோதனைகள் வேண்டாம், எனக்கு அதிகமாக இருக்குது, என்னால் தாங்க முடியவில்லை என்று எனக்கு சோதனைகள் நிப்பாட்டிருங்க, சோதனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்க, சோதனை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரியான ஜபமும் நாம் ஏறெடுக்க கூடாது என்று நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைக்காக அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. நாம் வேண்டாம் என்று, சோதனைகள் வேண்டாம் என்று சொல்வதற்கு அது நமக்கு அனுமதி இல்லை என்று நாம் கவனிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. போதகர் தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிந்தவராக இருக்க மற்றும் இதை குறித்து தம்முடைய சீஷர்களிடம் அவர் கூறியிருக்க
மற்றும் தாம் மரணத்திலிருந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று அவர்களுக்கு நிச்சயம் அளித்திருக்க அவர் தம்முடைய மரணத்தை எதிர்பார்த்ததில் கொண்டிருந்த துயரத்தை நாம் எவ்வாறு விளக்குவது? அவரது பின்னடியார்கள் சிலருக்கு இல்லாத அளவுக்கும், ஆம், பொதுவான ஜனங்களுக்கு இல்லாத அளவுக்கும் மரணம் குறித்த எண்ணமானது மீட்பருக்கு ஏன் இத்தனை பயத்தை கொடுத்தது? அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கின்றோம். இரத்த வியர்வை என்பது மரணத்துக்கு எதுவான துக்கமாகிய உச்சக்கட்ட நெருக்கடியை காட்டுகின்றதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கெத்சமனேல கர்த்தர் இயேசு ஜெபித்துதான் அந்த காரியங்கள் நம்ம கவனிக்கின்ற பொழுது எவ்வளவு வியாகுலத்துடன் அவர் ஜெபம் செய்தவராய் இருந்தார் என்று நாம் கவனிக்கிறோம். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது என்று நாம் கவனிக்கிறோம். அந்த அளவிற்கு அவர் வியாகுலப்பட்டவராய் அவர் அங்கு இருந்தார். ஆனால் இப்படி வியாகுலப்பட்டு ஜெபித்ததான அந்த சூழல்களை நாம் கவனிக்கின்ற பொழுது நம்மை போன்று எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவராக அவர் இருந்தார் என்று வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் நிச்சயித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த பலியினுடைய இடுக்கமான பாதையில செல்லக்கூடியவர்களாகிய நமக்கு சோதனைகள், சிரமங்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். வாசிக்கலாம் இதை குறித்தான ஒரு பத்தியை. நம்மை போன்று அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதாக வேத வாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் கொடுக்கிறது. கெத்சமனியில் உள்ள இந்த அவருடைய அனுபவத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரப்போகின்ற மிக கடுமையான சோதனைகளில் ஒன்று சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். பலியின் இடுக்கமான பலியில் உள்ள சோதனைகளும் சிரமங்களும் அனைத்தும் எவ்விதத்திலும் பலனளிக்காது என்று நம்மை எண்ண வைத்து நம் முயற்சியை கைவிடத்தக்கதாக நம்மை சோர்வுக்குட்படுத்தும்படி சில சமயங்களில் எதிராளியானவன் முயல்வான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தாங்கள் அர்ப்பணிப்பின் போது செலுத்தின வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தக்கதாக நேர்மையுடனும் உண்மையுடனும் நாடுபவர்களுக்கு வருகையில் இது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கடுமையான சோதனைகளில் ஒன்றாயிருக்கும். பரம காரியங்களுக்காக இந்த உலகத்தையும் அதன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் லட்சியங்களையும் விருப்பங்களையும் கைவிட்டு விட்டவர்களுக்கு ஏதேனும் விஷயம் அவர்களுடைய பரம நம்பிக்கையை மூடி போட்டுவிடும் பட்சத்தில் இவர்கள் ஒருவேளை மகிமையான வாக்குத்தத்தங்களை காணாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் காணப்படும் இருளை காட்டிலும் அடர்த்தியான இருள் சூழ்நிலையில் இவர்கள் காணப்படுவார்கள். இப்படியான தருணங்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய மாதிரியை பின்பற்றி அனைத்தும் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு பிதாவின் முகத்தை நாட வேண்டும். உலகமானது நம்மை வெறுத்து நமக்கு எதிராக பொய்யான அநேக தீமைகளை பேசும்போது அவருடைய அங்கீகரிப்பு இன்னமும் இருக்கிறது என்பதற்கான ஏதேனும் உறுதிப்பாடுகளை அடைவதற்கு ஆவலாய் நாம் காணப்பட வேண்டும். அனைத்தும் சரியாக நடக்கும் என்றும் ஜீவனுக்கான மேலான உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்றும் ஏதேனும் புதிய உறுதிப்பாடுகள் கிடைக்க ஆவலாய் நாம் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மை போன்று எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராய் இருக்கக்கூடியதான பிரதான ஆசிரியர் நமக்கு அங்கு இருக்கிறார். இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல நாம் கடந்து செல்லக்கூடியதான பாதைகள்ல இது போன்றதான சூழல்களை நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய நேச ரட்சகர் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கின்றபடினால இருள் சூழ்ந்த இந்த லோகத்துல இமை பொழுதும் அவர் தூங்காமல் கண்ணின் மணியை போல பாதுகாக்கக்கூடியவராய் நம்முடைய மீட்பர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் என்று யாவரும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை சேர்ந்து எழுது நின்று பாடலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் என்றதான பாடல். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி
போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோயிலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோயிலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியான அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியான அபிஷேகித்தார். அலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். நாம் உட்காரலாம். நமது அருமை மீட்பர் சகித்திட்டதான அவமானங்களுடைய ஒரு பாகமாக கூடுமானால் நீங்கட்டும் என கர்த்தர் விரும்பிட்டுதான பாத்திரத்தின் ஒரு பாகமாகும். அவர் பொல்லாங்கன் போன்று 2 கல்வர்கள் மத்தியில சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டிருந்ததான கர்த்தருடைய அருகே யூதர்கள் அங்க நின்று கொண்டிருந்தார்கள். இதே ஜனங்கள் ஆண்டவராக இயேசு உபதேசித்ததான காரியங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசித்தவர்களாகவும் கண்டவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அதே ஜனங்கள் தான்
ஆண்டவரை பரியாசம் பண்ணி பேசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே ஜனங்கள் சொல்லிட்டார்கள், இவர் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வருவதாக என்று கூறினார்கள். இதன் விளைவுகளாக இந்த ஜனங்கள் சந்திக்க போகக்கூடியதான மிக பெரிதான தண்டனை, இவைகள் எல்லாம் கர்த்தர் இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் நினைவு கூறுகின்ற பொழுது அவருக்கு மிக பெரிதான ஒரு வியாகுலத்தை கொடுத்தது. அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பார்த்தவர்கள், ருசித்தவர்கள் இப்பொழுது இனிமேல் ஏளனமாக பேசுவார்கள், தம்மை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, கெத்செமனின் அனுபவத்தோடு தம்முடைய சீஷர்கள் அனைவரும் ஓடி போவார்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு. தம்முடைய அருமையான சீஷன் ஒருவர் போகிறார், கடந்து போகிறார், இனிமேல் மீண்டுமே அவர் வரவே மாட்டார் என்றெல்லாம் நினைக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பெரிதான ஒரு வியாகுலத்தை அந்த கெத்செமனேயின் தோட்டத்துல ஒரு அனுபவமாக அவர் கிடைக்க பெற்றார் என்று நாம் கவனிக்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை சிந்தித்தவராக மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் செய்து கொண்டுதான வேதத்துல நம் வசனங்களில் கவனிக்கின்றோம், பரலோகத்திலிருந்து தூதன் வந்து அவரை தேற்றினார் என்று. எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசி அவரை தேற்றினார் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனமாக ஒரு வேத பகுதியை நாம் கவனிக்கின்றோம். நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் நமக்கு பரிந்துரைக்கின்றார், இந்த வசன பகுதிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தியதான வார்த்தைகளாக இருக்கலாம் என்று. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 42வது அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகி தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகி நான் நீதியின்படி உம்மை அடைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கெத்செமனேயின் வியாகுலத்துல பலப்படுத்திட்டுதான ஒரு தீர்க்க தரிசனத்தில் இருக்கக்கூடியதான வார்த்தைகள் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, அல்லது இந்த வார்த்தைகள் அவருக்கு நினைவு வந்த பொழுது, எல்லா சூழல்களையும் சந்திப்பதற்கு இப்பொழுது கர்த்தர் இயேசு தயாராக இருந்தார் என்று நம்ம கவனிக்கிறோம். பரலோகத்தின் தேவன், நம்முடைய பரமபிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோடு இருந்ததான நேரத்துல இப்படிப்பட்டதான வார்த்தைகளின் மூலமாய் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அதே போல சகோதர சகோதரிகளே, அவருடைய பின்னடியார்களா இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய கடுமையான சோதனைகளின் காலங்களில் ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக, நம்முடைய தேவனை முழுமையுமாக சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கும் இது போன்றதான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு தத்தங்களின் மூலமாக நம்மை திடப்படுத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். கடுமையான சோதனைகளின் வேளைகளில் நமது கர்த்தருடைய விஷயத்தில் காணப்படுவது போலவே இருளானது ஆத்துமாவை ஆழமாய் சூழ்ந்து கொள்கிறதாய் காணப்படும். நம்பிக்கை நட்சத்திரங்கள் அனைத்தையும் மறைத்து போடுகிறதாய் காணப்படும். எனினும் நாமும் கர்த்தரை போன்றே யெகோவா தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கரத்தை பற்றி பிடித்து கொண்டு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூறுவோமேயானால் அவரது கிருபை எப்போதும் போதுமானதாய் இருக்கும். மற்றும் சங்கீதக்காரனோடு கூட நாமும் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் என்று கூற முடியும். மற்றும் கர்த்தரோடு கூட நம்முடைய இருதயங்களும் பிதா எனக்கு ஊற்றின பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று கூறும் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த ஒரு துதி ஆராதனை இறுதிக்கு நேராக நாம் கடந்து வரலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய விஷயத்தில் அவர் பரலோக மகிமையை துறந்து வருவதற்கு முன்னதாக பூரணமானவராக காணப்பட்டார் என்பதையும், மனிதனாகிய கிறிஸ்துவான போதும் பூரணமானவராக, அதாவது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் ஆவார் என்பதையும் நிரூபிக்கத்தக்கதாய் காணப்பட்டது.
அவரிடத்தில் பாவம் இல்லாதிருந்தது. அவரது பின்னடியார்களின் விஷயத்தில் மாம்சத்தினுடைய பூரணமின்மை இன்னமும் காணப்படுகின்றது. ஆனால் அவர்களது மாம்சத்தினுடைய பலவீனத்தின் அடிப்படையில், அதாவது சுதந்திரித்துக் கொண்டிருப்பவைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படாமல், மாறாக அவர்களது இருதயத்தின் அன்பு மற்றும் பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுகின்றார்கள். இந்த அன்புடன் கூடிய பக்தி வைராக்கியமானது அவர்களது தலைவரும் இரட்சகருமானவருடைய அடிச்சுவட்டில் உண்மையாய் நடப்பதற்கு பிரயாசம் எடுப்பதிலும், அவர்களால் முடிந்த மட்டும் அவர்களது மாம்சத்தினுடைய பலவீனங்களை ஜெயம் கொள்வதிலும் மற்றும் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒரிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பதிலும் வெளிப்படுகின்றது. அருமை கர்த்தரே, எங்களுக்காக, அதாவது நாங்கள் நீதிமானாக படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட உம்முடைய தூய்மையான மனுஷீக சுபாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் புசிக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உம்மோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக உம்மோடு கூட பாடுபடுவது என்பதும், நித்தியமான எதிர்காலத்தில் நாங்கள் உம்மோடு கூட ஜீவிக்கத்தக்கதாகவும் உம்மை போன்று காணப்படத்தக்கதாகவும் உமது மனவாட்டி என உமது அன்பிலும் உமது மகிமையிலும் பங்கடையத்தக்கதாகவும் உம்மோடு கூட மரிப்பது என்பதும் பாக்கியமான ஸ்லாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து, பாடுகளின் பாத்திரத்தில் உம்மோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கெடுக்கின்றோம். ஓ, அடையாளத்தை ஆசரிப்பதில் மாத்திரமல்லாமல் உண்மை ஜீவியத்திலும் நாம் உண்மையாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்திற்குரிய கர்த்தாவே, நீர் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம். கர்த்தாவே, நாங்களாகவே இப்படி பலி செலுத்திட முடியாது. ஆனால் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஏனெனில் நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் முற்றும் முழுமையாய் உம்முடையவர்களாய் இருக்கின்றோம். அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நமது கர்த்தரோடு கூட அவரது சரீரம் என பிற்கப்படுவதற்குமான தற்கால ஸ்லாக்கியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோமானால், நாம் சீக்கிரத்தில் அவரோடு கூட பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையாகுவோம். மற்றும் இவர்களே ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாராய் இருந்து நமது மாபெரும் பிரதான ஆசாரியன் கீழிருந்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருப்பவருடைய செவிகளுக்கு எட்டின ஜபங்களையும் பெருமூச்சுகளையும் ஏறெடுத்த பாவத்தின் அடிமைகள் யாவரையும் எகிப்திய சிறைவாசத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளி நடத்துவார்கள். இது எத்தனை அருமையானதொரு சிந்தனையாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1 வசனம், பிரியமானவர்களே, புசியுங்கள் குடியுங்கள் என்று மணவாளன் தனது மணவாட்டியினிடத்தில் கூறுகின்றார். நமது மீட்பருடைய அன்பையும் பலியையும் நாம் ஒவ்வொருவரும் எண்ணி அவரோடு கூட மரிப்பதற்கென நாம் மீண்டுமாக உறுதியளிக்கையில் நாம் பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் ஜெபத்தோடும் புசித்து பானம் பண்ணுவோமாக. அவரை தங்கள் மீட்கும் பொருள் என்று அடையாளம் கொண்டுள்ளவர்களும் அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்ய விரும்புகின்றவர்களோடு கூட யாவரோடும் கூடி இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். மரணம் என்பது இயற்கை. ஆகவே எப்படிப்பட்டதான மரணத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணும்படியாக, பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து மீட்கும் பொருளை கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர், நம்முடைய மணவாளன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய ராஜாதி ராஜா தம்முடைய ஜீவனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, நீ உன்னுடைய சிலுவையை வைத்திருக்கின்றாய். நீ செய்யும் வேளையில் வலி உள்ளது. ஆனால் உன்னுடைய அனைத்து வழிகளிலும் தேவனுடைய அன்பானது உனக்கு அதிகமாகியும் தெளிவாகியும் கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாயானால், அப்பொழுது ஒவ்வொரு பலியிலும் உன்னால் வெற்றி சிறக்க முடியும். உன்னுடைய சிலுவையானது கர்த்தருடைய மகிமையிலும் அழகிலும் சிலவற்றை உனக்கு பெற்று தந்துள்ளது. களி கூறு, சந்தோஷப்படு, ஏனெனில் நீ கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றாய். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துதி ஆராதனுடைய இறுதி பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று
நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாகும்படியான இந்த ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவுபடுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்றுதான பாடல். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, செய்த நன்மை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு முழு உள்ளத்தோடு உம் நாமம் நெருக்கப்பட்டேன், நல்லப்பட்டேன், நேசமிராய்த்தீரே. நெருக்கப்பட்டேன், நல்லப்பட்டேன், நேசமிராய்த்தீரே. கைவிடப்பட்டு அதறினே, கைவிடப்பட்டு அதறினே, கர்த்தனை தேற்றி, கர்த்தனை தேற்றி. ஏனே நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. ஏனே நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழித்தீரே, எனது ஜீவனை அழித்தீரே. என் இயேசு ராஜாவே, என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவரே, என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென்.